நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. சோ எட்டவே மாட்டேங்குது, எப்படித்தான் எடுக்கிறது? எரும மாடி எப்படி உட்காந்துருக்கான் பாரு, எட்ட மாட்டேங்குது. மேலே ஏறி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்படியே விட்டா லேப்டாப்குள்ளே போயிடுவான் போல. சாமி, காலேஜ் முடிஞ்ச முத நாளே இப்படின்னா இவன் வேலைக்கெல்லாம் போயிட்டான். ஐயோ, என் நிலைமையை நினச்சா எனக்கே பயமா இருக்கே. இருந்தாலும் கருவாப்பிலுக்கு இந்த குசும்பாகாது. இப்ப எதுக்கு மேலேயே நின்னுகிட்டு குரங்கு வித்த காமிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஆமா ஆமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு குரங்கு வித்த காட்டுற மாதிரி தானே இருக்கும். ஒருத்தி மேலே ஏறுனாலே அவ எதுக்கு ஏறுனா, இப்ப என்ன பண்றா, எதுக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்க, இது அவளுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுமா? அப்படிதான் எதுவும் கிடையாது. விட்டா லேப்டாப்புக்குள்ளே போயிடுவடா நீ. நீ பைத்தியம் மாதிரி எதுக்கோ ஏறு நின்னுட்டு இருக்க அப்படின்னு நான் நினைச்சேன். இதுல நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? பைத்தியமா மவனே உன்ன? என்ன என்ன இப்ப எதுக்குடா பிடிச்ச? விடு, நான் போகணும். உங்ககிட்ட பேச மாட்டேன், விடு. போ. யார் வேணான்னு சொன்னா? இப்படி பிடிச்சு வச்சிட்டு இருந்தா எப்படி போவாங்க? என்னடி வர வர ரொம்ப தான் வாய் பேசிட்டு இருக்க? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்துட்டாலும் ஓய், என்ன சரியா காதுல விழுகல. பொடி வச்சு பேசினாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வேற சொல்லணுமாக்கும். இங்க பாருடி, நீ இன்டைரக்டா பேசுறன்ற பேர்ல எல்லாத்தையும் டைரக்டாவே பேசிட்டு இருக்க. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் கட்டுப்பாடை மீற வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்துக்கோ, கார்த்தி யாருன்னு காமிச்சிருவேன். ஓ அப்படியா? மீறிதான் பாரு. என்னமோ நான் கட்டுப்பாடு போட்ட மாதிரி தான் சீன் போட்டுட்டு இருக்கேன். நான் எதுவுமே சொல்லலையே. கலை வேண்டா, சீண்டாத. அது டைம் வேற சரியில்லை, பேசாம இரு. நான் அப்படிதான்டா சீண்டுவேன். என்ன பண்ணுவேன்? நைட் டைம் இருந்தா பயமா? என்ன எங்க எங்க கட்டுப்பாடு நீ மீறி பார்க்கலாம், மீறு. கார்த்தி சொன்னா அதுல 1008 காரணம் இருக்கும். வேண்டாம், நீ ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்க. கல்லு, என்ன விடு. இப்ப நான் ஒன்னும் உன்னை பிடிக்கல, ஓகேவா? இப்ப நீ தான் நீ பிடிச்சி வச்சுட்டு இருக்க. என்ன விடு, நான் போய் அந்த ரூம்ல தூங்குறேன், விடு. ஏன் இந்த ரூம்ல படுத்தா என்ன? ஏன் பக்கத்து ரூம்ல போய் படுக்கணும்னு சொல்ற? நான் விட மாட்டேன். இப்ப ஆறு கலை, 2 பேருமே பேசிதான் முடிவு பண்ணிருக்கோம். திரும்ப நீ வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. அப்புறம் பாத்துக்கோ, இந்த ரூம் சைடே நான் வரமாட்டேன், விடு. விட்ரி. என்னடா உனக்கு? கையெடுறி. முடியாது, அப்படிதான் வைப்பேன். என்ன பண்ணுவ? ஓ, கையெடுக்க முடியாதா? உன்னை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்போ 100 முத்தம் என் கண்ணத்துல கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு நீயும் எந்திரிச்சு போக முடியாது, நானும் உன்னை விட போறது கிடையாது. இப்படியே தான். என்ன, நான் எந்திரிக்கவே மாட்டேன். நீ எப்போ 100 முத்தம் கொடுக்குற? கொடுக்க நாரடி, ஆனா கன்னத்துல தான் வேணுமா? என்னது? எனக்கு சரியா புரியல. அப்புறம் வேறங்க? அது அது ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் அந்த ரூம்லேயே படுத்துக்கோ, போ. என்னமோ தெரியலடி, ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஒன்னும் புரியல. என்ன உசு பேத்தி பாக்குறியா? ஓய், என்னை பாரு. மாட்டேன். ஏ கலை, ஆர் யூ ஓகே? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். இப்போ நீ காலேஜ் முடிச்சிட்ட, ஆனால் இப்போவே நீ கண்டுக்க மாட்டேங்கிற. வேலை தேடுற பிஸியில் லேப்டாப் வச்சு நோண்டிட்டு இருந்தீல. அப்போ நீ வேலைக்கு போயிட்டா என்னை கண்டுக்கவே மாட்டேல. நான் மட்டும்தானே இந்த வீட்டில் இருக்கணும். இதுதான் பிரச்சனையா? இல்லையே, இது பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன உனக்கு வேணும்? எனக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு? நான் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். இப்படி நல்லா வாங்கி கட்டுற மாதிரி தான் கேட்பேன்னு தெரியும். என்ன வேணும் சொல்லு. அது ஒன்றும் இல்லை. எனக்கு எனக்கு உன்ன மாதிரி கருப்பாகணும்டா. என்ன கேட்ட? புரியல. அதான் சொன்னேன்ல, எனக்கு உன்ன மாதிரியே கருப்பாகணும்டா.
இல்ல, நீ கேட்க வர ஸ்பீடை பார்த்தா என்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்து கொடு அப்படின்னு கேட்க வரந்தாண்டி சத்தியமா நினைச்சேன் நானு. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி சரி, தள்ளு, நான் போய் அந்த ரூம்லயே படுத்துக்கிறேன். என்னது குழந்தையா? டேய் நீ தானே சொன்ன ஆ? நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எதுவுமே வேண்டான்னு சொன்னியா இல்லையா? கார்த்தி ஐயோ சத்தியமா என்னோட சிரிப்பு அடக்கமில்ல. சாரிடா. சிரிக்காதடி, எனக்கு கோவம் வந்துடும். சிரிக்காத. எவ்வளோ அழகா ஆசையா பக்கத்துல வந்து எப்படி படி ஏறும மாடு. தள்ளு, நான் போய் அந்த ரூம்லயே படுத்துக்கிறேன். நீ இந்த ரூம்ல படுத்தா என்ன, படுக்கலன்னு என்ன? மிஸ்டர் புருஷா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3 நாள் நான் குழந்தை பெற்று கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் நீ தான் சொன்ன ஓகேவா, உன் அம்மாவோட சம்மதத்தோட உன் ஊரில் நம்ம 2 பேத்துக்கு நடக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட, புரியுதா? அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ 100 கிஸ்? என்ன 100 கிஸ்ஸு 100 கிஸ்ஸுன்னு? மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். மாலை வந்தால் என்ன, வேலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். ஒன்றும் உங்கள் ரேஞ்சுக்கு ஆளங்கள்லாம் கிடையாது, புரியுதா? அதுவும் நீங்கள் பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, புரியுதா? சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு தான். அதுவும் உங்கள் அழகு என்ன, ஏன் அழகு என்ன, எப்படி என்னை உங்களுக்கு பிடிக்கும்? தேவையில்லாமல் எதுவும் பேசாமல் போங்க. இந்த யாரு நினைச்ச நீ? உன்னை நான் உண்மையை லவ் பண்ண நினைச்சியா? உன் அண்ணனை பழி வாங்க தாண்டி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்பி ஏமாந்துட்ட. ஓகே, இதை விட உன் அண்ணனுக்கு ஒரு பெரிய அசிங்கம் தேவைப்படாதுல்ல. அதுக்கு தான் உன் அண்ணனுக்கு எது உயிரோ அது மேல கை வைக்கணும்ல. அதனாலதான் மேல கை வச்சேன். தினம் தினம் நைட்டு ஒன்று நினைச்சு அழுதுட்டு தாண்டா இருக்கேன். நீ எவ்வளோ ஒரு கேவலமான பொறுக்கியா இருந்தாலும் இந்த வயிற்றுல உள்ள குழந்தைக்கு நீ தானடா அப்பா. அதை யாருனாலே மாற்ற முடியும்? ஆனா நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நரகத்தில் இருக்க மாதிரி தாண்டா இருக்கு. நீ என் அண்ணனை பழி வாங்கினதாவே இருக்கட்டும். ஆனா நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன்? என்னை ஏன்டா இப்படி நாசமாக்குன? அன்புன்னு ஒரு ஆயுதத்தை வச்சுதானடா எல்லாத்தையுமே காயப்படுத்துறீங்க. என்னையும் காயப்படுத்திட்ட. இப்ப நீயும் காயப்பட்டு நல்லா நிக்கிற. உன் மனசாட்சி தொட்ட சொல்ல நான் உன் மனசுல இல்லைன்னு. கண்டிப்பா நீ என்ன நினைச்ச அழுவடா, எனக்கு தெரியும். நான் பண்ணது பெரிய தப்பு தான். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ வாழ்க்கையே வெறுத்து போச்சு. உயிர் வாழவே பிடிக்கல. எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்கு. ஒரு உயிரோட மதிப்பே எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளைய நான் கொல்ல பார்த்திருப்பேனா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சு காயத்ரி. உன் அன்பை நான் புரிஞ்சுக்கல. உன் அண்ணனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல ஒன்னு நான் ஆசை பண்ணது உண்மைதான். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த நரகம் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படி இருக்கு. ஒரே ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு யாரும் இல்லாம அனாத மாதிரி முடியல, என்னால முடியல. இதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படி இருக்கேன். நீ மட்டும் இப்படி ஒரு தப்பு பண்ணலைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்லடா. ஏன்டா இப்படி பண்ணன? நான் எல்லாருக்கிட்டே போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முடியல. நீ அங்க இருந்து கஷ்டப்படுறது, நான் இங்க இருந்து கஷ்டப்படுறது. ஐயோ, இதுக்கு நான் யாரு
your hands are groove to the beat. I love you. இது என்ன உடம்பா வேடக்கோழி குழம்பு சமைச்சது சமைச்சது தான் சமைச்சது இல்ல சமைச்சது தாண்டி உனக்காக வர போடுறேன். ஐயோ என் பொண்டாட்டியோட சிரிப்பு மாதிரியே இருக்கே. ஐயோ என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ இவ அதை விட பயங்கரமான சிரிப்பா. அம்மா வயிறு வலிக்குதே. ஐயோ முடியலையே. அப்பா ஐயோ இதே மாதிரி பிரீத்தி மட்டும் சிரிச்சா நம்ம நிலைமை. அப்பா சரி ராஜேஷ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சிரிச்சாது. என்ன அது ஒன்றும் இல்லை பிரீத்தி. சும்மா அப்படியே இன்ஸ்டாகிராமுக்குள்ள போயிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் ஒன்ன மாதிரியே யாரோ சிரிச்சாங்க. என்னால சிரிப்பா அதான் சிரிச்சிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பிரீத்தி என்னால முடியல பிரீத்தி, நான் சிரிச்சுக்கிறேன் பிரீத்தி ப்ளீஸ். நீ எந்த மாதிரி சிரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். என்னால முடியல, நான் கொஞ்சம் சிரிச்சு. சிரிச்சிட்டீங்களா? சரி வாங்க, வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? என்ன வேலையா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இனி காலேஜ் போறேன்னு உன்னால சொல்ல முடியாது, ஓகேவா? எனக்கு 20 நாள் லீவு, நான் இங்க தான் இருப்பேன், ஓகேவா? சோ இன்னைக்கு நீ தான் வேலை பார்க்கணும், வா. நானா? ஐயோ என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? மண்ணாங்கடி பிரஸ்டீஜ் ஏதா சொல்லிர போறேன். எந்திரச்சு வாடா, என் மெதுவட வாயா, எந்திரச்சு வாடா, வாயை பாரு. மெதுவட வாயனா? சரி வரேன். அப்பா யாரட வீடு விட்டு போறாங்க. என் அம்மா எங்க போறாங்க? அம்மா எங்க போறாங்க? எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. என்னதான் நம்ம புள்ள மேல நம்ம கோவமா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்தும் ஒரு வார்த்தை போய் பேச முடியலையே. அவங்க பண்ணது தப்பாவே இருந்தாலும் இல்ல பேசக்கூடாது, இப்படியே இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும், சட்டப்பட்டு காய வெட்டு. அம்மு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ரொமான்ஸ் பண்ணலாமா? என்னது? காதுல விழுகல. அதாண்டி எப்போ பார்த்தாலும் சண்டை தானே போடுறோம், வாயே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம், அப்புறமா நம்ம சமைக்கலாமே. முடியாது. ஓ முடியாதா? இப்ப பாரு, கரப்பாம்பூச்சியை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் பயம் வராது. இப்ப பாருடி, நீயே வந்து என் மேல சாயுவ. ஐயோ, பிரீத்தி, பிரீத்தி, உன் மடியில என்னமோ பிரீத்தி. என்னடா? கரப்பாம்பூச்சி, ராஜேஷ் கரப்பாம்பூச்சிடா. ஏன் பயமா இருக்குடா? அது எதுக்கு இங்க கொண்டு வந்த? போக சொல்லுடா. அப்படியா? போக சொல்லணுமா? ஆமாடா, போக சொல்லு, பயமா இருக்கு. இல்லனா உன்னை கடிச்சிருவேன். போக சொல்லுடா. கழுதா தின்ன கதின்ன தா தின்ன கதி தா தின்ன கதி. கரப்பாம்பூச்சியை போக சொல்லணும்னா என்னடா? கரப்பாம்பூச்சிய போக சொல்லணும்னா நீ எனக்கு உனக்கு அது நான் ரொமான்ஸ் பண்ண வர சொன்னேன். ஆனால் உன் மூஞ்சிக்கெலாம் எதுக்குடா ரொமான்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான லுக் விட்ட. அதனால இப்போ அந்த கரப்பாம்பூச்சியை நான் போக சொல்லணும்னா நீ எனக்கு கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்தீன்னா நான் போக சொல்லிடுவேன். கொடுக்குறியா? ஓ, கன்னத்துல கிஸ் வேணுமா? ஓகே. ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, பல்லு விளக்குனியா? ஏன்னா பல்லு விளக்காம கிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணம்ல பாய்சன் ஆகிடும். அப்புறம் அதான்
பல்லு விளக்குனியா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் சும்மாலாம் நோண்டல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பல்லு விளக்கிட்டியா? மவனே சை என்ன செய் என்ன செய்? நான் உனக்கு பாவம் பார்த்து கிஸ் பண்ண வந்தா பல்லு விளக்கணியா? மவனே உன்னனைக்கு வாடாடே, இன்னைக்கு நீயா நான் பாத்துறேன்டா, வாடாடே. ஆடி இன்னைக்கு பாத்துருவான். ஏ பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்குடி. டேய் புருஷா, நீ ரொம்ப அழகா இருக்கடா. பிரீத்தி, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி எப்போதுமே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இரு. நம்ம எப்போதுமே இதே மாதிரி கிச்சனில் முட்டை தூக்கி ஒருத்தர் மூஞ்சியில் ஒருத்தர் வீசிக்கிட்டு அப்புறம் கோதுமை எடுத்து மூஞ்சியில் 2 பேர் மாற்றி மாற்றி அப்பிக்கிட்டு வீட்டில் சமைச்சது பூரா தலையில மேலெல்லாம் கொட்டிக்கிட்டு இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட தட்டத்துக்கிட்டு பிச்சை எடுக்க போகலாம். பிரீத்தி, இப்பயாவது முத்தம் கொடுக்கலாம். ரொம்ப கெஞ்சல. சரி ஓகே, கணத்தை காட்டு. நெஞ்சுக்குள்ளே என்னவோ சிரிக்குதே, உள்ளுக்குள்ளே கோயில் பாடுதே. மந்திரமாய் கண்களும் இழுக்குதே, தொட்டதெல்லாம் இங்கு போக்குதே. ஆதி தாயும் நீயடி, பாறை மீது நீரடி. தமிழா முத்தமிழே, அத்தனையும் என்னவளே. அழுகிறதுக்கா உன்னை பார்க்க வந்தேன், என்னை பாருங்கிறல்ல. சரி, நான் அழல கவின். ஐம் கண்ட்ரோல். நான் அழல. ஏன் இவ்வளோ நேரம்? அழலன்னு வாய் தான் சொல்லுது, கண்ணு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ப்ளீஸ் அல்லாத, வா உட்காரலாம். ஏய் இங்க பாருடி, இப்படி வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன செய்வேன்? இன்னைக்குதான் உங்க கூட லாஸ்டா நான் பேச முடியும். என்னது லாஸ்டாவா? ஏன் இனிமே என் கூட பேசவே மாட்டீங்களா? ஏன் கவின் இப்படி சொல்றீங்க? ஸோ என்ன சொன்னாலும் லூசு மாதிரி புரிஞ்சுக்காத சஞ்சு, சரியா? நாளைக்கு யூஎஸ் கிளம்பிடுவேன்ல, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசாத. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? நீ இப்படி மனசை சங்கடப்பட்டு என்னை அனுப்புனா நான் எப்படி போவேன்? நீ சொன்னில்ல, சரி நீங்க போங்க நாங்க இருந்துக்கிறவேன், நீ சொன்னனால தானே இப்போ நான் கிளம்புறதுக்கு பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ரெடியா நிக்கிறேன் நாளைக்கு போறதுக்கு. சரி நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம், மனசு விட்டு பேச முடியாது, அதனால இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா என்னடி இது? இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி நான் போறது? இல்ல கவின், நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என்னால அழாம இருக்க முடியல. ஆனா நீங்க போங்க, நான் இருந்துக்கிறேன். ஆனா என்னால கவின் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன். இங்க பாருமா சஞ்சு, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். நீ அல்லாத, நீ சொன்னதனடி உன் கழுத்துல தாலி கட்டுன, அது இன்ன வரைக்கும் மறைச்சுதானே வச்சுக்கிட்டு இருக்க. அந்த தாலியோட நினைப்போடு இரு, கண்டிப்பா நான் உன்னை வந்து சேருவேன். அல்லாதம்மா, எனக்காக அல்லாத. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும், ஓகேவா? நான் இன்னைக்கு என்னென்ன சொல்றேனோ அது எல்லாத்தையும் நீ காதுல வாங்கணும். ஏன்னா இந்த 4 வருஷத்துல நம்ம 2 பேர் லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கும்னு நினைச்சு நீ பயந்தனாலதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். என்ன, இந்த தாலியை நீ எவ்வளவு தூரம் மறைச்சு வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீ மறைச்சு வச்சிரு, புரியுதா உனக்கு?
காதலை பொறுத்தளவில் எப்போதுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். சில சமயங்களில் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்க சுச்சுவேஷன் வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா உனக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத தாண்டி தொலைதூர காதலுங்கிறது ரொம்ப 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 ஒரு அழகான விஷயம். புரியுதா உனக்கு? அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோ. நான் உன் பக்கத்தில் இல்லைன்னு இல்லை, நான் கட்டின தாலி உன் கழுத்தில் தான் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். புரியுதா உனக்கு? நீ நினைக்கலாம், இந்த மாதிரி என் கூட நேரில் வந்து என்னை தொட்டு இப்படி நீ பேசுவியா, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுல்ல அப்படின்னு நீ நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் நான் ஃபோனில் உன் கூட பேசுவேன். ஃபோனில் பேசுறதுனாலே இல்லை உன் பக்கத்தில் இருக்கிறனாலே உன்னை மறந்து போவேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. என்ன, நான் உன்னை ஒருபோதும் உனக்கு மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீ இருக்கிறது இங்கனுக்குள்ள. புரியுதா? உன்னை எப்போதுமே யாருக்காகவும் விட்டு நான் கொடுக்கவே மாட்டேன். நான் சொல்கிற ஒரு சத்தியமான விஷயம் என்ன, கடைசி உன்னை நான் மீட் பண்ணுறது இந்த இடம் தான். இன்னைக்கு தேதி என்னவோ இதே தேதி 4 வருஷம் கழிச்சு இதே நாள் இந்த இடத்துல இதே நைட்டு இதே டைமுக்கு உன்னை நான் பார்க்க வருவேன். நீ இந்த இடத்துல வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த சமயத்துல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறதான் நம்ம காதலோட ஒரு உண்மையான வெற்றி. நான் உன் பக்கத்துல இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கும், அழுகையா வரும், கோபமா வரும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்க பத்தியா, அங்க இருக்கு உன்னோட காதலோட வெற்றி. புரியுதா உனக்கு? உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. உன்னை பிரிஞ்சு போற எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இருக்கு. ஆனா நான் உன்ன மாதிரி அழுதோ அதெல்லாம் என்னால வெளியே காட்ட முடியாது. ஆனா எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும். நீ அழாத, எனக்காக அழுக கூடாது. புரியுது? நான் உனக்கு சத்தியமான வார்த்தையா உனக்கு வாக்கு கொடுத்துட்டு போறேன். இதே நாள் இதே இடத்துல இதே டைம் உன்னை நான் 4 வருஷம் கழிச்சு நான் வந்து பார்ப்பேன். நான் அப்போ உன்னை வந்து பார்க்கலன்னா நீ வந்து என்னை என்னன்னு கேளு. என்ன, கண்டிப்பா நான் வருவேண்டி. எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும். உன்னோட வருகைக்காகவும் உன்னோட காத்திருப்புக்காகவும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன். சரியா? அழுக கூடாது. சத்தியமா காத்திருப்பேன். கண்டிப்பா காத்திருப்பேன். நீங்க வர்ற உங்களோட வருகைக்காக இந்த இடத்துல கண்டிப்பா நான் காத்திருப்பேன் கவின். ஆனா சீக்கிரமா வந்துடுங்க. நீங்க எல்லாமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா எப்படி இந்த 4 வருஷம் ஓட போகுதுன்னே தெரியல. கண்டிப்பா நான் காத்திருப்பேன். வந்துடுங்க, வந்துடுங்க கவின், என்கிட்டயே வந்துடுங்க. கண்டிப்பா வருவேன். யாருக்காக இல்லையோ உன் கழுத்துல நான் கட்டின தாலிக்காக கண்டிப்பா நான் வருவேன். கவலைப்படாத. என்ன, நான் திரும்ப வரும்போது என் சஞ்சுமா சிரிச்ச முகத்தோட இந்த இடத்துல இருக்கணும். புரியுதா? நான் யாரையும் பார்க்க போக மாட்டேன். நான் யூஎஸ் திரும்ப வரவும் இந்த இடத்துக்கு தான் வருவேன். இந்த இடத்துல என் சஞ்சுமா எனக்காக இருக்கணும். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வருவேன். கவின், மனசுல பாடப்படுதுடா. கவின், கண்டிப்பா காத்திருப்பேன். எனக்காக என்கிட்ட வந்துரு கவின், சீக்கிரமா வந்துரு. உன்னோட வருகைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னையில இருந்து நாளைக்கு ஏண்டா வருதுன்னு இருக்கு. காலையில விடிஞ்சா நீங்க என்ன விட்டு போயிருவீங்கல்ல, அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தானே வருவீங்க. கண்டிப்பா காத்திருப்பேன் கவின், வந்துடுங்க. உங்க சஞ்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஐ மிஸ் யூடா, ஐ மிஸ் யூ so much. ஐ மிஸ் யூ கவின், ஐ மிஸ் யூ. மிஸ் யூ டூடி. அழாத. யாருக்காக இல்லைனாலும் என் சஞ்சுக்காக கண்டிப்பா நான் வருவேன். அழாத. இந்த 4 வருஷத்துல உனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் கட்டின தாலியை மட்டும் எப்போதுமே கழட்டி போட்டுறாத சஞ்சு. அந்த தாலிய நீ கட்ட சொன்னன்ற காரணத்துக்காக தான் நான் கட்டினேன். ஆனா என் பொண்டாட்டிய நினைச்சு தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டினேன். என்ன நடந்தாலும் அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிடாத. சரியா? இதுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற விஷயம். என்ன பொறுத்தளவுல அது வெறும் தாலி கயிறு கிடையாது. என் கவின், என் உயிர். அதை யாருக்காகவும் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நீ வர வரைக்கும் அதை இறுக்கமா பிடிச்சிப்பேன். யாருக்கும் தர மாட்டேன், யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஆனா நீ சீக்கிரமா வந்துரு. உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐ மிஸ் யூ so much கவின், ஐ மிஸ் யூ. உங்களோட இந்த மழையில சேர்ந்து நனைஞ்ச இந்த சந்தோஷம் போதும். இந்த சந்தோஷத்தோடையே நான் கிளம்புறேன். கண்டிப்பா நான் திரும்ப வரும்போது இதே மழையோட உன்னை வந்து நான் சேருவேன். ஐ மிஸ் யூடி. இந்த தேசமோர் பாதையில் அவள் நேசமோர் பாதையில்
தானடா மார்கழி